நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல பார்த்து ரொம்பவே பயந்த ஒரு பேய் படம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இருக்கும். இருட்டுல எங்கேயுமே தனியா போக கூடாத மாதிரி அந்த பேய் படம் நம்மள ஆக்கியிருக்கும் சின்ன வயசுல. அந்த மாதிரி என்ன பயங்கரமா ட்ராமடைஸ் பண்ண படம் தான் பாத்தீங்கன்னா இந்த டெட் சைலன்ஸ். ஸோ இந்த படத்தை இப்ப பார்க்கும்போது ஒரு நார்மலா ஒரு பேய் படம் பார்த்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் பாத்தீங்கன்னா இப்ப பார்க்கும்போது கொடுக்குது. பட் சின்ன வயசுல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ராமடைஸ் பண்ணி விட்டுருச்சு. இந்த மூவி ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் செம பயங்கரமா இருக்கும்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை பாத்தீங்கன்னா நான் சின்னதா சொல்லி முடிச்சிடுறேன். நம்ம படத்தோட மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் வீட்டுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பேக்கேஜ் வருது. அந்த பேக்கேஜுக்குள்ள ஒரு டால் இருக்கு. சோ அந்த பேக்கேஜ் பாத்தீங்கன்னா எப்படி வந்தது, யார் வச்சாலாம் அவங்களுக்கு தெரியல. சோ இந்த பொம்மை இருக்கறனால இந்த பொம்மையை அவர் வீட்ல வச்சுக்கிறாரு. இந்த வீட்ல வச்சுட்டு அவர் ஒய்ஃப் கூட இந்த பொம்மையை தனியா விட்டு போயிடுறாரு. சோ அவர் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் கொடூரமான ஒரு முறையில செத்து கிடக்குறாங்க. அதுக்கப்புறம் மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட் பாத்தீங்கன்னா அவர் ஒய்ஃப் எப்படி செத்தாங்க, சோ அந்த பொம்மை அவங்க வீட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் செத்தாங்க இல்லையா, அந்த பொம்மை எங்க இருந்து வந்தது அப்படின்றத பாத்தீங்கன்னா கண்டுபிடிப்பாரு. சோ அதுதான் பாத்தீங்கன்னா அந்த மூவியோட கதை. சோ இந்த மூவி மெயினா எந்த விஷயத்துல ட்ராமடைஸ் பண்ணுச்சுன்னு பாத்தீங்கன்னா இந்த மூவில அந்த பொம்மை பண்ற கொலைங்க தான். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த பொம்மை கொலை பண்ணும் போதெல்லாம் கொலை பண்றவங்களோட வாய் ரெண்டா கிழிச்சிரும். ஒரு பொம்மையோட வாய் எப்படி இருக்கும், சோ அந்த மாதிரி ஆக்கிடும். சோ அதை பார்த்து தான் பாத்தீங்கன்னா மெயினா நான் ரொம்ப பயந்தது சின்ன வயசுல. கதையும் பாத்தீங்கன்னா போக போக ரொம்ப பயங்கரமா ஆயிட்டே போகும். அதுதான் அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ட்ராமடைஸ் பண்ணுச்சு. சோ இந்த ரெண்டு விஷயம் தான் சின்ன வயசுல ரொம்பவே அலற விட்டுருச்சுன்னு சொல்லலாம். நீங்க இந்த படத்தை இப்ப கூட போய் பார்க்கலாம். இது நல்ல படம் தான், என்ன கொஞ்சம் அள்ளு விட்டுரும் அவ்வளவுதான். நீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க எந்த படம் இந்த மாதிரி உங்களை ரொம்ப பயம்படுத்தி இருக்கு சின்ன வயசுல அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல பார்ப்போம்.